بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிழமைக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஜும்மா பிரசங்கம் அந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒரு பெருமதியான ஒரு நாள். ஓதப்படக்கூடிய பிரசங்கம் ஒரு பெருமதியானது. அதனால மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் மிச்சம் நல்லமா இருக்கும். வயசாளிகள் நோயாளிகள் சார்ந்து கொண்டு பிரச்சனை ஒன்று இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்கி அல்லாஹ் தாலா சொர்க்கத்துடைய மாளிகைகளை சில அமல்கள் செஞ்சா கொடுக்குறாங்க. அதுல ஒன்று தான் வந்திருக்கு, யார் யாரு தீனுடைய மஜ்மாக்கள் இடைவெளியை நிரப்புவாங்களோ சொர்க்கத்துல மாளிகை கட்டப்படுமா. மாளிகை தேவையானாக்கள் நெருக்கமாவாங்க, தேவையில்லாதாக்கள் அப்படி பிரச்சனை இல்லை. எனவே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள் ஹதீபுடைய ஒரு அமானிதம். அதை கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் ஈமானிய சிந்தனையோட வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லி கேளுங்க. யாரும் தயவு செய்து மஜ்மாக்களை தூங்குவான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களோட செல்வத்துல உங்களோட ஆரோக்கியத்துல அனைத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா செஞ்சு அருள்வானா. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய வாழ்க்கைய எங்களுக்கு தந்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் தஆலா அனுப்பிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல நாங்க எவ்வளவு காலம் இதற்கு பின்னால வாழ போறோம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதிகமான காலங்கள் நாங்க வாழ்ந்துட்டோம். இதற்கு பின்னால வாழ போற காலம் ஒரு வருஷமா அல்லது ஒரு நாரா ஒரு செகண்ட் சொல்லி யாருக்குமே தெரியாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க உலகத்துடைய வாழ்க்கைய கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எங்களோட மௌத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம், எங்களோட கபூரை நோக்கி கொண்டிருக்கிறோம். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்ற மனிதன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவனுடைய கபூரை நோக்கி கொண்டிருக்கிறான். அதனால நாங்க பார்க்கிறோம், உலகத்துல வருஷா வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு குறிப்பாக எங்களோட முஸ்லிம் சமுதாயம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு சோதனைகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், தெளிவாக பார்க்கிறோம். சில சோதனைகளை நாங்க அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சில சோதனைகளை நாங்க அனுபவிக்காட்டியும் எங்களோட சகோதரர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதை பார்த்து பார்த்து பேசியே அதே பெரிய ஒரு சோதனையாக அமைஞ்சு கொண்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் துனியாவுக்கு புதுசு இல்ல, இஸ்லாத்துக்கு புதுசு இல்ல. பொதுவாக கியாமத்துடைய நாள் நெருங்க போகல எல்லா சோதனைகளும் எல்லா கஷ்டங்களும் வாரது, அது வழக்கம். ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விடயங்கள் தான் இவைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கு. மனிதாபிமானம் என்ற ரீதியில நாங்க பல கருத்துக்களை நாங்க வெளியாக்கலும். ஆனாலும் கண்ணியமான சகோதரர்களே,
உலகத்துல நாம இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளும் இதுக்கு பின்னால் என்னென்ன சோதனைகள் அனுபவிக்க போறோமோ இவைகள் அனைத்தும் ஒரு மூமினுடைய பார்வையில, ஒரு தக்குவாதாரிட பார்வையிலும் சோதனை அல்ல. இது சோதனை அல்ல. ஒரு மூமின் எப்படி உலகத்துல வாழணும்னு சொன்னால், கண்ணியமான சோதனைகளை பெரியார்கள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு மோகம் கொடுத்து கொடுத்து படைச்சவன எப்படியெல்லாம் நெருங்கேலுமோ, அல்லாஹ்வை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தேலுமோ அப்படி நெருங்கி கொண்டு இருக்கிறது ஒரு மூமினுடைய பண்பு. வரக்கூடிய மலையை யாரால நிப்பாட்டேலாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்தாலும் மலையை நிப்பாட்டேலுமா? மலையுடைய கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கு, கடலுடைய கண்ட்ரோல் அவனுடைய கையில் இருக்கு. இது யாரால நிப்பாட்டேலா? பேசி பேசி ஒன்றும் நடக்க போறதில்லை. சோதனைகளை கண்ணால பார்த்தோமா, கஷ்டங்கள் அனுபவிச்சோமா, பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுத்தோமா? முதலாவது ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்கணும், என் வாழ்க்கையில் என்ன பாவம் நடந்திருக்கு, நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கியிருக்கிறேன், இன்னும் எவ்வளவு நெருங்கணும், இதை யோசிப்போம். சோதனைகள் வந்தும் கூட நிறைய பள்ளிகள்ல இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வளமையா வர வேண்டிய ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறாங்களே ஒழிய இன்னும் அதை பத்தி ஒரு அக்கறையே இல்லை. ஒரு கூட்டம் பார்த்தேன்னு சொன்னா டிக்டாக்ல போட்டு கூட்டடிச்சு கொண்டிருக்கிறான். வெள்ளம் வந்ததும் தெரியா, அனர்த்தம் வந்ததும் தெரியா, அதுல ஒரு ட்ரெண்டா போச்சு. டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுறது, ஒரு டான்ஸ பண்றது, எவ்வளவு பெரிய அநியாயம் மேலானவர்களே. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் செய்யறாங்க, யாருக்கு தெரியாது செல்லலாம். அதனால கண்ணியமான சோதரர்களை, கியாமத்துடைய மெசேஜ் அல்லாஹ் தஆலா தாரான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லித்தான் வந்து கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது. the day of judgment, கேள்வி கணக்குடைய நாள். அந்த கேள்வி கணக்குடைய நாள் உங்களுக்கு நெருக்கமா தான் இருக்கு. இது எப்ப சொன்னது? 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மிம்பர்ல பயான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரம் கூட சொன்னாங்க, எனக்கும் கியாமத்துடைய நாளைக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி 2 விரல்களையும் கோர்த்து காட்டினார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த உலகத்துக்கு நான் நபியா அனுப்பப்பட்டதும் கியாமத்துடைய அடையாளம் தான். அதனால கண்ணியமான சோதர்களே, இதுக்கு பின்னால நாங்க உலகத்துல நாங்க எவ்வளவு தான் சோதனைகள் அனுபவிச்சாலும், பிரச்சனைகளுக்கு நாங்க மோகம் கொடுத்தாலும், ஒரு மூமினுடைய பிரச்சனை, ஒரு முஸ்லிமுடைய பிரச்சனை, உண்மையான பிரச்சனை இது இல்ல. இதுக்கு பின்னால தான் நானும் நீங்களும் பெரிய பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுக்க போறோம். இதுல இருந்து யாருக்கும் தப்பேலாது. அது என்ன பெரிய பிரச்சனை? கண்ணியமான சோதரர்கள், அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு தந்து நான் இந்த பூமிக்கு மேல உங்களை அனுப்பி வைக்கிறது உங்களே சோதிக்கிறதுக்காக வேண்டி. அதனால ஹயாத்தை விட அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல மௌத்தை முற்படுத்துறான். மௌத்தை நானும் நீங்களும் அடைஞ்சே ஆகும். யாருக்கும் ஷார்ட்கட்ல சொர்க்கம் போவேலாம், யாருக்கும் ஷார்ட்கட்ல சொர்க்கம் போவேலாம். மௌத்து ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மௌத்துக்கு அல்லாஹ் தஆலா சக்கராத் ஒன்று அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். யாருக்கும் இல்லைன்னு தப்பேல கண்ணியமான சோதர்களே. நல்ல மக்களுக்கும் கூட அல்லாஹ் லேசான ஒரு சக்கராத்தை வச்சுதான் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இந்த மௌத்துல இருந்து, சக்கராத்துல இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து தப்பேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தப்ப வச்சிருப்பான். ஆனால் எங்கட படிப்பினைக்காக வேண்டி அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட லேசான ஒரு சக்கராத் அல்லாஹ் கொடுத்து எங்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு தந்தார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மௌத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. கடினமான காய்ச்சல், சரியான வருத்தம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சைட்ல தலைவலிக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு சைட்ல பார்த்தேன்னு சொன்ன அனல் மாதிரி உடம்பு கொதிக்குது. கண்ணியமான சோதர்களே, சக்கராத்துடைய ஒரு லேசான ஒரு சாயல் அல்லாஹ் காட்டினான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல், எனக்கே
சக்கராத்துடைய ஒரு லேசான வருத்தம் தான். எனக்கே இந்த சக்கராத்துடைய வருத்தம் ஒன்று இருக்கேன். என்ன உம்மத்துடைய நிலைமை என்ன? என்னே உங்களைய பத்தி அந்த நேரத்தை நபியும் யோசிச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களே விட 70 மடங்கு சக்கராத்துடைய வருத்தமிக்கு உங்களோட உம்மத்துக்கு இருந்தான். அந்த பிரச்சனைக்கு நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் முகம் கொடுக்கத்தான் போறோம். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உலகத்துல தேடிட்டோமா? பேசக்கூடிய நான் எனக்கும் சேர்த்து சொல்றேன், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். வெள்ளம் வரும், சுனாமி வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லாம் வரும். அது ஒரு சோதனை. வந்தா கூடின ஒரு உயிர் போகும். ஆனால் நான் அடைய வேண்டிய மௌத்துடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் உலகத்துல தேடிட்டேனா? இது ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறதுக்காக வேண்டித்தான் நல்ல இந்த சோதனைகளுக்கு தந்திருக்கிறான். இரண்டாவது பிரச்சனை என்ன கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே? கபருடைய பிரச்சனை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கபரின் பக்கம் போய் சென்றால் என்ன செய்வாங்களாம்? தன்னுடைய தாடி நிறைய கூடிய அளவுக்கு அழுவாங்களாம். சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, சொர்க்க நரகத்தை பத்தி பேசினாலே நீங்க அழுவ மாட்டீங்களே, கபூரை நினைச்சு அழுவுறீங்களே? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு மனிதன் மறுமையுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய முதலாவது மஞ்சில் இந்த கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றால் எல்லாத்துல வெற்றி பெற்றுவார். இந்த கபருடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சால் எல்லா கட்டமும் தோல்விதான். கண்ணியமான சகோதரர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், கபூர்ல நடக்கக்கூடிய வேதனைகள் அதை பத்தி நான் இந்த உம்மத்துக்கு நான் முழுமையான முறையில சொல்லியிருந்தேன் என்று சொன்னால், உங்களோட சகோதரர் யாராவது மௌத்தா போனா நீங்க அடக்கம் செய்யறதுக்காக நீ கபூர்ல அந்த மனிதரை தூக்கி கொண்டு போக மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லப்பட்ட வேதனைகள் குறிப்பிட்ட அளவுதான், முழுமையா நபி அவங்க சொல்லல. அவ்வளவு பயங்கரமான ஒரு பிரச்சனை தான் இரண்டாவது கட்டம் கபருடைய வாழ்க்கை. மூணாவது பிரச்சனை என்ன தெரியுமா கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே? கியாமத்துடைய நாள், கேள்வி கணக்குடைய நாள், மீசான் தராசுல எங்களோட அமல்கள் நிறுத்தப்படக்கூடிய நாள். இது மனுஷன் மூணாவது பிரச்சனை. நபி அவங்க சொன்னாங்க, மன்னூக்கிஷல் ஹிசாப் பக்கத்து உசிப, யாரு அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு வசமா மாட்டி பட்டானோ அவன் நாசம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிரச்சனைக்கு நானும் நீங்களும் முகம் கொடுக்க போறோம். கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் அடையக்கூடிய கடைசி பிரச்சனை தான் சொல்லுவாங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் மனுஷனை கடைசியா கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. என்னது? சிராத்தல் முஸ்தகீம் பாலம். இது நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி லேசான பாலம் இல்ல கண்ணியமானவர்களே. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நினைச்சு அழுந்தாங்க. சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராய் கூறப்பட்டவங்க அந்த பாலத்தை நினைச்சு மட்டும் அழுந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. அப்துல்லாஹ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல, தன்னுடைய மனைவியிட மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியிட மடியில அவங்க அல்லது இன்னொரு சஹாபி, சரியா ஞாபகம் இல்ல. கண்ணியமான சகோதரர் தன்னுடைய மனைவியிட மடியில தூங்கி கொண்டிருக்கிறாங்க, மனைவியோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அவங்க அழுகுறதுக்கு தொடங்கிட்டாங்க. அவங்களோட அழுகையை பார்த்து தன்னுடைய மனைவியும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அழுகுறதுக்கு தொடங்கிட்டாங்க. கேட்கிறாங்க வந்து, நான் தான் அழுகுறன்னு ஒரு பிரச்சனையை நினைச்சு நீங்க என்னத்துக்கு என்னைய பார்த்து நீங்க அழுகுறீங்க? அவங்க சொன்னா, உங்களைய பார்த்த போக எனக்கு ஒத்தவ அழுவ வருது. அவ்வளோ ஒரு கவலையான ஒரு கண்ணியமான சகோதரர் மனைவி கேட்கிறாங்க வந்து, என்னுடைய அருமை கணவரை ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தலைவிக்கு மனைவியில மடியில. சஹாபாக்கள் தான் கண்ணியமானவர். எவ்வளவு பெரிய ஒரு ஈமான். சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, நான் சொர்க்கவாதின்னு சொல்லி நன்மாராயன் கூறப்பட்ட ஒரு சஹாபி, நான் ஒத்தர் என்றாலும் என் உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்தான், வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல ஒரு நல்ல மனிதன் கூட நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும்.
இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நினைச்சின அலூரன் கியாமத்துடைய நாளையில அந்த சிராஜ் பாலத்தை கடக்கக்கூடிய நேரத்துல தப்பி தவறி ஏத கால் சரி கீழே விழுந்தான நரகத்தை போய் விழுந்துருவானே இதை நினைச்சுதான் அழுந்தேன். இன்னொரு ரிவாயத்துல வந்து கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அந்த சஹாபி ஊட்டுக்கு வார டைம் எல்லாம் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோ பயங்கரமான ஆயத்து. நிறைய ரிவாயாத்துல வந்து நிறைய சஹாபாக்கள் மௌத்த விட சக்கராத்தை விட கபூரை விட பயந்த ஒரு குர்ஆனுடைய ஆயத்து தான் சிராத் பாலம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நான் நேரடியா விஷயத்துக்கு வாரன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாளையில மனிதன் கடைசியா அடையக்கூடிய கட்டம் தான் சிராத் பாலம். இந்த சிராத் பாலத்தை ஒரு மனிதன் கடக்க போக்கல. ஹதீஸ்ல வந்திருக்கி 2 அமல்கள் 2 விடயங்கள் அவனை சிராத் பாலத்துல கடக்க விடாம பிளாக் பண்ணுமா. ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்கு. அதுல முதலாவது தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகள், இரத்த உறவுகள் அந்த நேரத்துல சிராத் பாலத்தை கடக்க விட மாட்டாங்க. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானீதம். இந்த 2லும் பாசாவினாத்தான் சிராத் பாலத்தை குறைஞ்சது, அதாவது தவண்டு சாரி போயிட்டு சொல்றதை போயிட்டு சேரு. அப்படி இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாரும் மாற்றிடம். அது எங்கட பாஷையில செல்றேன்னு சொன்னா அமானீதம் உறவுகள் 2 பேரும் எங்களைய பார்த்து கேட்கும், ஏத கடமையில எனக்கு தர வேண்டிய எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீ குறைபாடு செஞ்சிருக்கிறாய், எனக்கு ஒரு முடிவை தந்துட்டு நீ கட. நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த 2 அமலுடைய விஷயத்துல நாங்க இந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறோம். எல்லாரும் 5 நேர தொழுகைகளை பக்குவமா பேணுதலா தொழுது கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் தொழுகிறாங்க. ஆனா நெத்தி கருக்க தொழுந்தாலும் ஏத இரத்த உறவோட நான் சேர்ந்து நடக்காட்டி எனக்கு தரப்பட்ட அமானீதத்துல நான் மோசடி செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த இடத்துல நாங்க மாற்றுவோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதுல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் அமானீதம். அமானீதம் போக்கல நிறைய பேர் யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான். அதாவது ஒருத்தர் வந்து எங்களுக்கு ஒரு பணத்தை தந்தேன்னு சொன்னா அந்த பணத்தை அவரை கேட்கும் வரையில அதை பாதுகாத்து கொடுக்கிறது மட்டும்தான் அமானீதம். இதை மட்டும்தான் நாங்கள் விலகி வச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அமானீதம் என்ற தலைப்பு எடுத்து சொன்னா கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே பெரிய தலைப்பு. எல்லா தலைப்பையும் பேசி முடிக்கிறதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த அமானீதத்துடைய தலைப்புலையும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். இதை நாங்க சரியா செஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு அளவு சரி என்ன செய்யலாம், அமானீதத்துடைய விஷயத்துல சிராத் பாலத்தை கடக்க போக்கிற அல்லாஹ்கிட்ட தப்பே. இதுல குறைபாடு செஞ்சு அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த இடத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் மாட்டோம். அதுல முக்கியமான விஷயம் தான் மஜ்மால திருமணம் முடிச்சவங்களும் இருக்கிறீங்க. இதற்கு பின்னால் உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய தந்தைமார்களும் இருக்கிறீங்க. எங்களுக்கு தரப்பட்ட குடும்ப வாழ்க்கை, திருமணம், நிகா என்று சொல்றது பெரிய அமானீதம். திருமணம் முடிச்சாக்கள் யோசிப்போம், நாங்களும் திருமணம் முடிச்சிருக்கிறோம், பிள்ளைகளையும் பெற்றெடுத்துட்டோம். இது அமானீதம் சொல்லி நாங்க ஒரு நாள் சரி யோசிச்சு பார்த்துருப்போமா? நிக்காவுடைய மஜ்லிஸ்ல ஹஸ்ரத் சொல்லி கொடுக்கிறாரு, கபீல் தூண்றாங்க. கபீல் தூ நிக்காஹ வ தஸ்வீஜா. மாமா தன்னுடைய மவளை வந்து உங்களுக்கு நான் ஹலால் மனைவியாக கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன். அதுக்கு பின்னால கணவர் சொல்றாரு கபீல் தூண்றாரு. இது பெரிய அமானீதம். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய அமானீதம் தெரியுமா? இந்த கபீல் தூண்டு சொல்லி நான் இப்ப கல்யாணம் முடிச்சாங்களும் சொல்றேன். கபீல் தூண்டு சொல்லி மாமட கையை பிடிச்சி மவளை பாடம் எடுத்தோமே, இந்த கபீல் தூண்டு அர்த்தம் வேண்டாம். இது அர்த்தம் இதுல தீப்பான ஒரு கருத்து கொடுக்குறேன் என்றால், மாமா செல்றாரு வந்து மருமவனே இவ்வளவு காலமா ஏத மவள் அவ என்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்தா, அவளை கண் கலங்காம அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்தேன். இப்ப அமானீதமா உங்களோட கையில ஹலால் மனைவியா இத்தனை ரூபாய் மாறிக்கு நான் கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன். அதனால மருமவன்
நீங்க ஏண்ட மவளை உலகத்துல வாழ்ற நேரத்துல கண் கலங்காம பாதுகாத்து மவளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில உங்களோட பொறுப்பு தான் கையில தந்தாரு மாமா. இதுதான் கபில் டூ. இன்னைக்கு இதை விளங்காததின் விளைவுதான் காலிக்கோட் நிறைஞ்சிருக்கு. இந்த கவுன்சிலுடைய லைன்ல இருக்கிறனால செல்றோம், நிறைய கேசஸ் வருது. கல்யாணம் முடிச்சு 4 மாசத்துல டிவோர்ஸ், கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துல டிவோர்ஸ். ஏகண்ணியமானவர்களே, கல்யாணம் முடிக்க போக்களை நாங்கள் இது அமானிதம், ஒரு பொறுப்பு. குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இடத்துல பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். இதை நான் ஹேண்டில் பண்ணி போகணும். இந்த அறிவு இல்லை. கணவன்மார்கள் மனைவிமார்கள் அமானிதத்தை மறந்துட்டாங்க, மனைவிமார்கள் கணவன்மார்கள் அமானிதத்தை மறந்துட்டாங்க. சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது ஒரு சப்ஜெக்ட். இது திருமணம் முடிச்ச ஆட்கள். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிற, ஒவ்வொரு தந்தைமார்களும் யோசிக்கணும். உங்களோட பிள்ளைய நல்லா படிக்க வச்சீங்க, நல்ல டாக்டர் ஆசிரியர் இன்ஜினியர், தவறே இல்லை. உலகத்துல என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுக்கத்தான் வேணும். ஆனா நிறைய தந்தைமார்கள் செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமா? நீங்க கோவிச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது இல்லை. வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது இல்லை. இன்னும் வயசு இருக்கு, இன்னும் வயசு இருக்கு. முடி பழுத்து தோல் சுருங்கி கண் பார்வை குறைஞ்சதன் பின்னால்தான் யாராவது ஒரு பொம்பளோட தலையில அடிச்சு விட்டாச்சு. ஷரியத்துல கண்ணியமானவர்களே, கல்யாணம் முடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல வயசு சொல்லப்பட்டு இல்லை. நாட்டுடைய சட்டம் 18, 19 சொல்லி இருக்கலாம். நாட்டுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ண வானாண்டல்ல. யாருமே 15, 14 வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது இல்லை. ஒரு பொம்பளை புள்ள அல்லது ஒரு ஆம்பளை புள்ள ஒரு வாப்பா கிட்ட வந்து, ஒவ்வொரு வாப்பமார்களும் விளங்கி கொள்ளணும், புள்ள ஒரு விஷயத்தை வந்து தெளிவா செல்லாம். ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் தேவை வாப்பா, எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க வாப்பான்னு சொல்லாது. ஒவ்வொரு வாப்பாவும் தன்னுடைய மவள்மார்களை பார்க்க போக, அவருடைய அட்டிடியூட், அவருடைய ஆக்ஷனை பார்க்க போக விளங்கணும், இவங்க கல்யாணம் தேவைப்படுது. இவ வாயை தொடர்ந்து கேட்க காசு நாங்க வச்சு கொள்ளப்படாது, கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இது வாப்பமார்கள் விளங்கணும். இதை பத்தி வாப்பமார்களுக்கு அறிவு இல்லாத அது வாப்பாவே இல்லை. வாப்பமார்கள், சில வாப்பமார்கள் மவள்மார்களை பத்தி கணக்குன்றதே இல்லை. டியூஷன் போகுது, கிளாஸ் போகுது, போனை வாங்கி கொடுத்து அந்த புள்ள என்னென்ன செய்யுது எங்களுக்கு தெரியுமா? அந்த வயசுக்கு தவறு செய்யத்தான் செய்யுங்கள், யாரும் விதிவிலக்கு இல்லை. இதுக்கு உம்மமார்கள் வாப்பமார்கள் தான் பொறுப்பு. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கஸ்து செய்வாங்க. என்னத்தை கஸ்து செய்வாங்க? 2 தலைப்புல கஸ்து செய்வாங்க. முதலாவது கஸ்து தொழுகைக்காக வேண்டி, பள்ளிக்காக வேண்டி மக்கள் அழைப்பாங்க, தொழுகைக்காக எழுதுவாங்க. 2வது கஸ்து என்ன தெரியுமா? ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் சொல்லுவாங்க, பெற்றோர்களே உங்களோட பொம்பளை புள்ள அல்லது ஒரு ஆம்பளை புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க. அப்படி கல்யாணத்தை நீங்க முடிச்சு கொடுக்காம அவங்க அதற்கு மாற்றமா பாவத்துல போனா அந்த பாவத்துடைய அறவாசி ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் சுமக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் தேவைப்படுது, அவருக்கு வாயை தொடர்ந்து சொல்லிக் கொள்ளலாம இருக்கு. ஆனா அவட பார்வை ஹராத்துல, அதாவது ஒரு அந்நியான பாக்குது, உள்ளத்தால ரசிக்கிறா. இந்த பாவத்துடைய அறவாசி ஒவ்வொரு வாப்பமார்களும் சுமக்கணும். இன்னொரு கூட்டோடு நடக்குது என்னன்னு சொன்னா, சில பேர்ட்ட சொல்றாங்க வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு பெஸ்ட் பொம்பளை பிள்ளைக்கு, தங்கச்சிக்கு முடிக்காம நானக்கு முடிக்கலான்னு சொல்லி தெளிவா சொல்ல போன கண்ணியமானவர்களே, 100க்கு 90% வாலிபர்கள் ஜினால போறாங்க, ஏக்கத்துல இருக்கிறாங்க. நிறைய பேரோட பேசிட்டு செல்றோம், இத பதுவா செஞ்சிருக்கிறாங்க. எங்களை வாப்பாக்கு சாபம் தான் இறங்கும். கல்யாணத்தை முடிச்சு தரையிலாம தங்கச்சி முடிக்கணும் சொல்லி இந்த அநியாயத்தை செய்யவானம், இந்த அநியாயத்தை செய்யவான. கல்யாணத்தை கண்டிஷன் என்ன? யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாத். வாலிபர்களை பத்தி நபி அவங்க சொன்னாங்க, வாலிபர்களே உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நல்ல திறமை இருக்கா, உடல்ல சக்தி இருக்கா, நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க, நிக்கா செய்துக்கோங்க. அப்படி நிக்கா செஞ்சேன்னு சொன்னா ஃபைன்னஹு அகல்லுல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ். உங்களோட கண்ணு பாதுகாக்கப்படும், உங்களோட மர்மஸ்தானம் பாதுகாக்கப்படும். அதனால
ஒவ்வொரு தந்தைமார்களும் இதை பொறுப்பை விளங்கி வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்காம நாங்க அவங்களோட பாட்டில விட்டுட்டோன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் நான் சுமக்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு அந்த டைம்ல மவுத்து வந்தாலும் மவுத்தா போனாலும் கபருக்கும் அந்த பாவம் வந்து கொண்டு தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு இது ஒரு அமானிதம். புள்ளை அல்லாஹ் ஒரு அமானிதம் அல்லாஹ் தஆலா தந்தான். அந்த புள்ளைக்கு வயசு வந்தா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கிறது வாப்பாவுடைய பெரிய ஒரு அமானிதம். எப்ப யார் திருமணம் முடிக்கிறாங்க, எப்ப நிக்கா செய்யறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிக்காவுக்கு பின்னால தான் அவனுடைய ஈமான் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. கல்யாணத்துக்கு பின்னால தான் அவனுடைய ஈமான் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு ஹதீஸ்ல யாரு திருமணம் வயசு வந்து திருமணம் முடிக்கலையோ அல்லது முடிச்சு கொடுக்கலையோ உலகத்தில் ஆகப்பெரிய கெட்டவன் அந்த மனிதன் சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஹதீஸ். ஒரு வாப்பா வயசு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாட்டி அந்த புள்ளை ஏங்க விட்டா நபி அவங்க சொன்னா உலகத்தில் ஆகப்பெரிய கெட்டவன் அவன் தாண்டான். அதனால கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்துல மிச்சம் பேணுதலாக பக்குவமாக இருப்போம். இரண்டாவது விடயம், நாங்க கபில் தூண்டு சொல்லி அமானீதமாக ஒத்தரை நாங்க திருமணம் முடிச்சிட்டோம். அதுக்கு பின்னால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பெண்ணை வந்து சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கும் வரையில எங்கட பொறுப்போம். அதுக்கு நாம என்ன செய்யணும்? உலகத்துல அல்லாஹ் குர்ஆன்ல இத சுருக்கமா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துடைய நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனால திருமணம் சொல்றது நல்ல விளங்கிக் கொள்ளணும், வலிமா சாப்பாடு மட்டும்தான். பெரியோர் நோய் வந்து நீங்க பிடிச்சிருக்கு என்னன்னு நிறைய பேருக்கு வந்து பொண்ணூட்டு சாப்பாடு, அடையாள சாப்பாடு, மெஹந்தி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், லட்சக்கணக்கில் செலவழிச்சு கொண்டு இது எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல அனுமதி இல்ல. சில தீண்டாரிகளை கூட இந்த பைத்தியம் முடிச்சிருக்கீங்க. சிம்பிள் அடிங்க கல்யாணத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கல்யாணம் எத்தனை சவன் ஆதாரம் வீக்கா புகாரில. எங்கட வலிமாவுடைய சாப்பாடு ஒரு 100 சவன் கால்களுக்கு பிரச்சனை இல்லை சென்னத்துக்கு. ஆனா ஷரியத்துடைய கல்யாணம் எப்படி தெரியுமா நடக்கணும்? ஷரியத்துடைய திருமணம் வலிமா சாப்பாடு மட்டும்தான். அதுவும் ஆடம்பரம் இல்லாம வீங்கிலேயும் இல்லாம அந்த சாப்பாடு நடக்கணும். மேலும் சொன்னாங்க, ஒரு மனிதர் வலிமாவை போடுறாரு, வலிமா சாப்பாடு போட்டாலும் வலிமாலே மிகவும் கெட்ட வலிமா, ஏழைகளை ஒதுக்கி போட்டுட்டு பணக்காரனுக்கு மட்டும் பெரிய பெரிய பாட்டிக்கு மட்டும் இன்வைட் பண்றது, இது கெட்ட வலிமாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட வலிமா. அடுத்த வீட்டுக்காரன் அவன் இருக்க தக்கன அவனுக்கு ஒரு புடி சோறு குடிக்கல, அவனுக்கு வழிபாங்க செல்லாம எங்கட குடும்பத்துல பல கஷ்டவாதி இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே ஒதுக்கி போட்டுட்டு பெரிய பாட்டியலுக்கு மட்டும் செல்றது இருக்கே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கெட்ட வழிமாண்டாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, திருமணத்துடைய இது முதலாவது சப்ஜெக்ட். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, கல்யாணம் முடிஞ்சதன் பின்னால, திருமணம் முடிஞ்சதன் பின்னால சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலாவும் ஹயாத்து ஸஹாபால வந்துருக்கு. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலாவும் புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சதன் பின்னால அந்த காலத்துல மாப்பிள்ளை தோழர், இப்போ உள்ள மாப்பிள்ளை தோழர்மார்கள் அப்ப ரெஸ்பெக்டான மாப்பிள்ளை தோழர்மார்கள் கையை பிடிச்சு கொண்டு போறாங்க, மாப்பிள்ளையை கூட்டிக் கொண்டு வீட்டு வாசலுக்கு போயிட்டாங்க. போனதன் பின்னால சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 2 நண்பர்களை கூப்பிட்டு, நீங்க கோவிச்சு கொள்ளவானம், மனசை நோய்ச்சி கொள்ளும் வானம், இது கங்கல என் மனைவியுடைய பேர், இது கங்கல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அலவுட் இல்லை. அதனால மனைவி எனக்கு மட்டும் மாறம், உங்களுக்கு மாறம் இல்லை, அல்லாவுக்காக வேண்டி போங்கன்னு சொல்லி கூட்டாளி மாக்களை அனுப்பிட்டு புது மாப்பிள்ளை மட்டும் உள்ளுக்கு போறாங்க. இந்த சுன்னத்தை எத்தனை பேர் ஹயாத்தாக்கினோம்? எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சாக்கணும் யோசிப்போம். என்ன பழைய ஸ்டோரியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன் இந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பறக்கத்து இல்ல, நாங்க எப்பயோ செஞ்ச பாவத்துடைய முசீபத் இப்ப அடிக்குது. கல்யாணம் முடிச்சு கூட்டாளி மக்களுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி முடியும், இவத்தான் இந்த பொண்டாட்டி, இவத்தான் இந்த வயசு, அதால நடக்கிற பிரச்சனை பெரும் பெரும் பிரச்சனை.
ஒவ்வொருத்தரும் கண்ணை வச்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பிரச்சனைகள். இந்த சுன்னத்தை எத்தனை பேர் ஹயாத்தாக்கினோம்? கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நாம உடக்கூடிய சில தவறுகள். இந்த தவறு கண்ணியமானவர்களை நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய தவறு, சின்ன தவறு இல்ல. அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய தவறு. சுப்ஹானல்லாஹ். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அடுத்த நாள் காலையில, அதாவது 1வது நாள் குடும்ப வாழ்க்கையில நடத்தியதன் பின்னால் நண்பர்களோட பேசுறதுக்கு வராங்க. பொதுவா அந்த காலத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. வந்து கூட்டாளி மக்கள்கிட்ட எப்படி கைரா எல்லாம் முடிஞ்சிச்சா நல்ல எண்ணத்தோட கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்ல மக்கள். சல்மான் ஃபாரிஸி சூடாயிட்டாங்க. சூடாய் சொன்னாங்க, சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாரு தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அடுத்த நண்பர்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்களோ அவன் கழுதே போல என்றார். இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவராக நாங்க இருக்கிறோமா என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்போம். மனைவியுடைய ரகசியத்தை ப்ரமோட் பண்றது பெரிய பாவம், பெரிய ஹராம். கியாமத்துடைய நாளைய சிலர்கள முகத்தையும் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான். நரகத்தை ஹராமாக்குவான். பெரிய லிஸ்ட் போட்டவன் நபியவன். அதுல ஒரு லிஸ்ட் தான் கண்ணியமானவர்களை, யாரு தன்னுடைய மனைவிய ரகசியத்தை ப்ரமோட் பண்ணுவாங்களோ இவங்களை அல்லாஹ் கியாமத்துனால திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. இது எங்களோட சமுதாயத்தில் சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது நோக்கம் இல்ல. கண்ணியமானவர்களே, எங்களோட ஒரு அமானிதம் தேவையான விஷயத்தை உம்மத்தில் கொடுக்கிறது. இது இந்த தவறு எங்களோட வாழ்க்கையில நடந்தீங்கன்னா தௌபா செஞ்சு கொள்வோம். எப்படி தௌபா செய்யணும்? 2 ரக்காத் தொழுதுல மனைவி கிட்டவே மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். மனைவி கிட்டவே மன்னிப்பு கேட்போம். ஏன்னா மனைவியில அமானிதத்தை நாங்க எப்படி என்ன செஞ்சிருக்கிறோம்? ப்ரொமோட் பண்ணிருக்கிறோம். இந்த விஷயத்துல கொஞ்சம் பேருதலாக பக்குவமா இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 3வது கட்டம் தான் குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய நேரத்துல பல பிரச்சனைகள், பல சோதனைகள் வரும். அந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள புரிந்துணர்வு கொண்டு இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், அமானிதத்தை சரியான முறையில நாங்க இல்ல அமானிதம் சொல்லி விளங்காததனுடைய விளைவுதான் எத்தனையோ குடும்ப வாழ்க்கை காலிக்கோட்டில் இருக்குன்னு சொல்லி. கண்ணியத்து அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் 8 மணித்தியாலம் நீங்க தொழிலுக்கு டைம் கொடுக்குறீங்க. 8 மணித்தியாலத்துக்கு பின்னால உங்களோட வயசு எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த கணவர் வரமாட்டாரா, கணவரோட பேசணுமே. சைக்காலஜி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு வந்து ஒரு மனைவி தன்னுடைய கணவனோட மனசுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 600 வார்த்தைகள் மனசொட்டு பேசினா மனநோய் வராத நமக்கு வாழ்க்கை. நிறைய பேருக்கு மனநோய், நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரச்சனை. காரணம் தெரியுமா? வைஃபுக்கு டைம் கொடுக்கிறது இல்ல. ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா நாயகி தன்னை அலங்கரிச்சு கொண்டு வீட்டு வாசல்ல நின்று வெல்கம் பண்ணுவாங்க. லனா ஷம்சுன் வலில்லாஹி ஆஃபாத்தி ஷம்சுன் வஷம்சி கைரு மின் ஷம்சி ஸமா. வானத்துல ஒரு சூரியன், ஏந்த வீட்டுக்குள்ள ஒரு சூரியன், வானத்துல ஒரு சூரியனை விட ஏந்த வீட்டுக்குள்ள உதயமாகக்கூடிய சூரியன் பிரகாசம் சொல்லி சந்தோஷப்படுத்தி எடுப்பாங்க. இந்த சுன்னத்தை எத்தனை பேர் ஹயாத்தாக்கி நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு சலாத்தோட போறது ஒரு முக்கியமான சுன்னத்து. வீட்டுக்கு போயிட்டு பேஸ்புக்கோட இருக்கிறது அது எங்களோட மனைவியிட அமானிதத்தை செய்ய பெரிய மோசடி. எங்களோட மனைவியிட டைமை களவான்றதும் பெரிய மோசடி. டைமை கொடுங்க மனைவிக்கு. ஹயாத்து சஹாபா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இஷாவுக்கு பின்னால நல்ல ரொமான்டிக்கா பேசுவாங்களாம். எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு சொன்னால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க வந்து இது ரசூலுல்லாஹ்வா, இவருக்கு துனியாவும் தெரியா ஆகிராவும் தெரியா, அப்படி பேசுவாங்களாம். 53 வயசு. சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை இந்த சுன்னத்துகளை நாங்க உத்ததனுடைய விளைவுதான் இப்ப நாங்க பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கோம். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவோம். 2வது ஒரு விடயம், ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் கண்ணியமானவர்களே, மனைவிக்குரிய சில கடமைகள் இருக்கு. என்னன்னு சொன்னா கணவன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல வந்த கம்ப்ளைண்ட்ஸ் செல்றாரு வந்து ஏத பொண்டாட்டி நான் ஊட்ட விட்டு போ, அதாவது வேலை விட்டு ஓப்பாவி வீட்டுக்கு போற டைம் எல்லாம் பூனையோட கொஞ்சம் கொண்டு இருக்கிறாவா. நிறைய பேர் பூனை தலையை தடாவுறது, பூனைக்கு பாலை ஊற்றுறது. அதே அவன் செக் பிரச்சனை, அந்த பிரச்சனை, கஷ்டம் துன்பங்கள் வீட்டுக்கு வருவான். இவ பூனையை வச்சு கொஞ்சம் கொண்டு இருந்த சூடாகுமா இருக்குமா இல்லையா? நிச்சயம் காலிக்கோட்டில் போயிடுது. இது பூனை எங்களை நாடமாதிரி வாங்கி கொடுத்தேன் பூனைய. இந்த பூனையை வாங்கி அந்த பூனை எங்களை வாழ்க்கைக்கு எதிராக வருது.
சில பேர் போனோட இது முறையில் கண்ணியமானவர்களே, மாப்பிள்ளை வீட்டுக்கு போக்களையும் தொழிலுக்கு போகக்கூடிய நேரத்துல மனைவி என்ன செய்யணும், தன்னுடைய கணவனை சில விஷயத்தை நான் வெளிப்படையா பேசுறேன், ஹதீஸ வச்சு. கண்ணியமானவர்களே, மனைவி தன்னுடைய கணவன் நெத்தில முத்தம் கொடுத்து அனுப்பணும். ஏன் முத்தம் கொடுத்து அனுப்பணும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போற டைம்ல ஆயிஷா நாய்க்கு முத்தம் விட்டுட்டு போவாங்க. இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? யாரு எந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்களோ கணவர் என்ன செய்வாரு, என்ன செய்ய மாட்டாரு, அந்நிய பெண்களை பார்க்க மாட்டார். எங்கட பாஷையில சொல்றதுல வீட்டுள்ளுக்கே பிரியாணி சாப்பிடுறீங்க போக்கல புகாரி ஹோட்டல்ல போயிட்டு பிரியாணி சாப்பிட தேட மாட்டார். அது கடமை சரியா வீட்டுள்ளுக்கு நடந்தா வெளியில போயிட்டு தன்னுடைய பார்வை ஹராத்துல செலுத்த மாட்டார். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. இதை மனைவிமார்கிட்ட போய் செல்லுங்க. கணவனை வேலைக்கு அனுப்பியதன் பின்னால மனைவி என்ன செய்யணும்னு சொன்னா 2 ரக்காத் தொழுது கணவன் வியாபாரத்துக்காக வேண்டி துவா செய்யும். கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, பேசி நீடி கொண்டே போது நேரம் நெருங்கி. கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கணவன் மனைவியும் தனக்குரிய அமானிதம் என்ன, தன்னுடைய பொறுப்புகள் என்ன, இது ஒவ்வொருத்தரும் விளங்கி நாங்க என்ன செய்யணும் சொன்னா அந்த கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றினா கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, உலகத்திலே மல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தருவான். மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையில கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி புடிச்சு கொள்றேன். ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடயம், ஏன மனைவிய உடுப்புக்கும் ஏன மனைவி அணியக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு ஆண்களும் பொறுப்புதாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு மராத்தி இஸ்தாதரத் ஃபமரத் அலா கௌமின் யஜிது ரிஹா ஃபஹிய ஸானியாண்டாங்க. எந்த ஒரு பெண் அத்தர் மனத்தை பூசி போட்டுக்கொண்டு வெளியில மஹரம் இல்லாம வீட்டோட்டு வெளியே போவாவோ நபி அவங்க சொன்னாங்க மோசமான பொம்புல. இது ஹதீஸுடைய கருத்து. எங்கட மனைவியில ஆடைக்கு நாங்க பொறுப்பு. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கப்படாது. ஃபேஸ் கவர் பண்ணினாப்புல மஹரம் இல்லாம வெளியே போவேலாம். யாரும் கோவிச்சு கொள்ளவானம். நிறைய பேர் ஃபேஸ் கவர் பண்ணினா மஹரம் இல்லாம போவேன்னு சொல்லி. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சக்கராத்துடைய நேரத்துல இருக்கிறாங்க. சியரு ஆலாமின் நுபுவா என்ற கிதாபுல வந்திருக்கு. அழுகுறாங்க, சின்ன பிள்ளை மாதிரி விம்மி அழுகுறாங்க. பக்கத்துல அப்பா பின் உவைஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஃபாத்திமா ஏமா அழுது கொண்டிருக்கிறீங்க, நீங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்டவங்களே. ஃபாத்திமா நாயகி சொல்றாங்கன்னா, உலகத்துல வாழ போக்கல நான் ஏண்ட கணவர் எந்த ஒரு அந்நியானும் இணைய பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. நான் பயப்படுறேன், நான் மௌத்தா போனதன் பின்னால கஃன்ல சுத்தி வைப்பாங்க. அந்த நேரத்தில் அந்நிய ஆண்ட பார்வை எந்த உடம்புக்கு பற்றுமோன்னு சொல்லி பயத்துல தான் அழுவு இருந்தாங்க. சொன்னாங்க, வசியத்தோடு செய்யறாங்க, அஸ்மா அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான், நான் மௌத்தா போனதன் பின்னால் இரவோடு இரவா இந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கும் படாம என்னை அடக்கம் செஞ்சிருங்க. சுபஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட பாத்திமாமார்களை நாங்கள் உருவாக்கினோம். வீட்டுள்ளுக்கு எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம்? பாத்திமா நாயகி ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னால துவா செய்வாங்க. என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்னுடைய சொந்த கணவருக்கு முன்னால 18 வயது குமரியாக காட்டி, அந்நிய ஆண்களுக்கு முன்னால 50 வயது கிழவியாக காட்டி அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சான். கியாமத்துடைய நாளையில பாத்திமாக்குரிய அந்தஸ்து உஸ்துல் காபா என்ற கிதாபுல வந்திருக்கு. கியாமத்துடைய நாளையில மலக்குமார்கள் மனிதர்கள் எல்லாரும் மக்களுடைய மைதானத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் எல்லா மலக்குமார்களையும் எல்லா மனிதர்களும் வல்லு அபுசாரக்கும் உங்களோட பார்வையை கீழ் தாழ்த்துங்கன்னு சொல்லி சொல்லுவான். எல்லாரும் பார்வையை கீழ் தாழ்த்துவாங்க. வேக தூரத்துல இருந்து முழு பேஸ் கவர் பண்ணின ஒரு பெண் ஒட்டகத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பின்னால சாலியான நிறைய பெண்கள் உடனே சொர்க்கத்துக்கு நுழைவாங்க. அதுக்கு பின்னால மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் வலமைக்கு மாற்றமாக எங்களுடைய பார்வையை கீழ் தாழ்த்த சொன்னியே யா அல்லாஹ், காரணம் என்ன? இப்பதான் அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். இதுதான் ஈருலக தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் அருமை பாத்திமா ரலியல்லாஹு. உலகத்துல வாழ்ற நேரத்துல யாருடைய பார்வைக்கும் படாம மஹரத்தை பேணி கட்டுப்பாடோட வாழ்ந்தாங்க. அதத்தான் மலக்குமார்கள் சொல்லக்கூடியவங்க மனிதர்கள் அல்ல, மலக்குமார்களோட பார்வையிலையும் படாம அல்லாஹ் கண்ணியமாக அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இந்த கூட்டத்துல எங்கட மனைவிமார்களும் சேரணும்னு சொன்னா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் கொஞ்சம் பொறுப்புகளை நாங்க உள்ளத்துக்கு எடுப்போம். பொறுப்புகள் எடுத்து அவங்களுக்குரிய கடமைகள் நாங்கள் சரியான முறையில் செய்வோம். இந்த அமானியத்தை சரியான முறையில் செஞ்சு சிராத்தல் முஸ்தகீம் பார்த்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவோம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா.
யாவா என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியாவா, எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியாவா, அறிந்தும் அறியாமல் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியாவா, எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாவா, எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியாவா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நிறைய பேர் பெற்றோர்கள் தற்போது கபருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளோட பாவத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல மல்களையும் யா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளோட கபருக்கு நாங்கள் அதிகா செய்வோம். யா அல்லாஹ் எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை யார்த்தையும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் யார்த்தையும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளிலும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை தாய்களை உருவாக்கியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமக்கக்கூடிய தாய்களை எங்களோட வீட்டிலிருந்து உருவாக்கிறியா அல்லா. எங்களோட பிள்ளைகளை யார்ட்டையும் கையேந்து வச்சிடாதே அல்லா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா. யார் யார் கஷ்டத்தோட துன்பத்தோட கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஆறுதலை கொடுக்குறியா அல்லா. யா அல்லாஹ் அமானிதங்களை சரியான முறையில் பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லா. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்